Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ். கெமிக்கல் ஹேர் டை அப்ளை பண்ணும்போது கலர் ரிசல்ட்ஸ் வேணும் 15 மினிட்ஸ்ல கிடைச்சிட்டு இருக்கும். ஆனால் அதில் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வேறு பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் கொஞ்சம் டைம் கூடுதலாக எடுத்துக்கிட்டால் கூட நல்ல கலர் ரிசல்ட்ஸும் கொடுத்து உங்களுக்கு எந்த விதமான ஹார்ம் எதுவுமே வராமல் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹேர் டை தான். நீங்கள் நேச்சுரல் ஹேர் டையை எத்தனை தடவை வேணாலும் பயன்படுத்தலாம், தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. முக்கியமாக நேச்சுரல் ஹேர் டையை பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கலர் ரிசல்ட்ஸ் வரல அப்படின்றது தான். ஸோ நல்ல கலர் ரிசல்ட்ஸ் எப்போ வரும்? ஒவ்வொருத்தருக்குமே முடியுடைய தன்மை வேறுபடும். சிலருக்கு ஈஸியாக கலர் அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய தன்மை முடிக்கு இருக்கும். பட் அதே சிலருக்கு பார்த்தீங்கன்னா கலரை ரொம்பவே டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்காது. சில ஸ்டெப்ஸை நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி கலரை உள்ளே எடுத்துக்காத நரைமுடியாக இருந்தால் கூடயுமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கலர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய நரைமுடி பார்த்தீங்கன்னா கலரை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்கல, கொஞ்சம் மெதுவாக தான் அப்சர்வ் பண்ணுது, கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த மெத்தடை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். பொதுவாக நேச்சுரல் ஹேர் டை பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பில் நம்ம பண்ணுவோம். முதல் நாள் ஹென்னா அப்ளை பண்ணுவோம், 2வது நாள் அவுரி அப்ளை பண்ணுவோம். ஸோ இதுதான் எல்லாருமே காமனாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்குது. ஸோ இதில் நம்ம ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலரை அப்சர்வ் பண்ணவே மாட்டேங்குது, அப்படியே பண்ணாலும் ரொம்ப லைட்டாக தான் கலர் வருது அப்படின்ற ரொம்பவே ரிஜிடாக இருக்கக்கூடிய நரைமுடிகளுக்கு தான் இந்த ஒரு மெத்தட். மற்றபடி எனக்கு கலர் ஈஸியாக அப்சர்வ் ஆகிக்குது, நரைமுடிகள் நல்ல கவர் ஆயிடுது அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் 2 ஸ்டெப் பயன்படுத்தும் போதே நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் நரைமுடி எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகி கிடைக்கும். எப்போவுமே நேச்சுரல் ஹேர் டைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம மருதாணி தான் பயன்படுத்துவோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம மருதாணி எடுத்துருக்குறோம். ஸோ என்னுடைய ஹேர் லெங்த்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 50 கிராம் மருதாணி எடுத்துக்கிறேன். மருதாணி பொடி வாங்கும்போது நல்ல குவாலிட்டியான மருதாணி பொடியான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. எந்த விதமான கலப்படங்களோ இல்லை கெமிக்கல்ஸும் இல்லாதபடி பார்த்துக்குங்க. நல்ல சுத்தமான மருதாணி இலையுடைய பொடி மட்டும் தான் நமக்கு தேவை. இந்த பொடியை இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். மருதாணி தன்னுடைய கலரை நல்லா வெளிப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் பொடி ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கூந்தல் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆலோவேரா பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே பிளெயினான வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம கலந்துக்க போகிறோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இதில் டீயோ ஹெர்பல் டீயோ இல்லை காஃபியோ இப்படி எதையுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். வெறும் பிளெயின் வாட்டர் வெதுவெதுப்பாக மட்டுமே இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நிறைய தண்ணியை ஒரே அடியாக நம்ம ஆட் பண்ணவும் கூடாது, அதே மாதிரி ரொம்பவே ட்ரையாகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கெட்டித்தன்மை எதுவும் ஃபார்ம் ஆகாமல் மெதுவாக எல்லாத்தையுமே நல்ல க்ரீமியாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்ல க்ரீமியாக அதில் மாய்ஸ்சர் நல்லா ரீட்டைன் ஆகி இருந்தால் தான் உங்களுக்கு அது சோக் ஆகும்போது நல்ல ஒரு கலர் வெளிப்படுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மிக்சரை பார்த்திங்கன்னா ஒரு 4-6 மணி நேரம் வரைக்குமே நம்ம ரெஸ்ட் பண்ண விடலாம். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மார்னிங் அது ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம சோக் பண்ண மிக்சர் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா உங்களுக்கு க்ரீமியாக ரெடி ஆகிடுக்கு. ரெகுலராக நம்ம நேச்சுரல் ஹேர் டை அப்ளை பண்ணுற மெத்தடில் இந்த மருதாணியை நம்ம இப்போ உடனடியாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிப்போம். பட் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறது இல்லை. ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மருதாணியை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னும் ஒரு பவுலில் நம்ம அவுரி இலை பொடியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மருதாணி 50 கிராம் எடுக்கிறோம்னா அதே மாதிரி ஈக்குவல் அமௌண்ட்டில் அவுரி பொடியை நம்ம எடுத்துக்கணும். நல்ல குவாலிட்டியான எந்த விதமான கலப்படங்களோ கெமிக்கல்களோ இல்லாத பொடியை வாங்கிக்கிறது ரொம்பவே அவசியம். 50 கிராம் அவுரி பொடியை இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை ஒரு சிட்டிகை நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால அவுரியுடைய கலர் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அவுரி பொடியுமே நம்ம நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹென்னா மாதிரி உடனடியாக அது மிக்ஸ் ஆகிடாது, கொஞ்சம் மெதுவாக தான் அந்த தண்ணியை உறிஞ்சி அது மிக்ஸ் ஆகும். ரெண்டுமே நல்ல ஒரு மூலிகை இலைகளாக இருந்தாலும் அதனுடைய தன்மைகள் வேறுபடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தண்ணியை மெதுவாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் அவுரி உங்களுக்கு கிடைக்கும். மருதாணி போல் அவுரியையுமே மிக்ஸ் பண்ணும்போது வாட்டரியாக ரன்னியாக மிக்ஸ் பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக க்ரீமியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க.
எந்த விதமான லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ரீமியாக ஆனால் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ண போகிற அடுத்த ஸ்டெப்புக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மருதாணியோடைய மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கூடவே நம்ம ரெடி பண்ண இந்த அவுரியோடைய மிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ரிஜிடாக கலரை உள்வாங்கிக்காத நரைமுடி இருக்கவங்களுக்கு இந்த ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். இப்போது மருதாணியையும் அவுரியையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கேக்குடைய பேட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவுரியை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம மருதாணிக்குள்ளே சேர்த்துக்கணும். மருதாணியில் சேர்த்த உடனே இமீடியட்டாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிடணும். நம்ம ஹேர் பேக் நல்லா க்ரீமியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமியாக இருந்தால் தான் உங்கள் ஹேரில் நல்லா நீங்கள் ஜெனரஸாக அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி ஜெனரஸாக அப்ளை பண்ணும்போது தான் கலர் நம்மளுடைய நரைமுடிகளில் போயிட்டு நல்ல டெபாசிட் ஆகும். அண்ட் ரொம்ப நேரத்துக்கு மாய்ஸ்சரும் நல்லா ரீட்டெயின் ஆகும். முடியில் ட்ரைனஸ், ஃப்ரிசினஸ் இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. இந்த ஹேர் பேக்கை நல்ல ட்ரையான ஒரு ஹேரில் அப்ளை பண்ணணும். ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஆயிலும் இருக்கக்கூடாது. ஸோ முதல் நாளே ஷாம்பு வாஷ் பண்ணி ட்ரை பண்ண ஒரு ஹேர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முடியில் உள்ள சிக்கல்லாம் நீக்கிட்டு நல்ல ஜெனரஸாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்ல செக்ஷன்ஸ் எடுத்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி முடி நல்ல அந்த ஹேர் பேக்கில் சோக்காக இருக்கணும். நல்ல முன்னெற்றியில், காதோரங்களில் இப்படி எல்லா இடங்களும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு பிளாஸ்டிக் ரேப் எடுத்து கவர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 3 to 4 hours வெயிட் பண்ணிவிட்டு வெறும் பிளெயின் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு வாஷ் பண்ண வேண்டாம். முடி நல்லா காஞ்ச பிறகு நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போது செகண்ட் ஸ்டெப்புக்கு வெறும் அவுரியை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அவுரி இலை பொடியை நம்ம ப்ரீவியஸாக எப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 50 கிராம் அவுரி இலை பொடியை கொஞ்சம் உப்பு சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணியை பயன்படுத்தி நல்லா கெட்டி இல்லாமல் க்ரீமியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணுறதே இந்த அவுரி மிக்ஸ் பண்ணுற மெத்தடில் தான். அவுரியை நம்ம ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிடணும். அது வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து அப்ளை பண்ணலான்னு விடக்கூடாது. உடனே அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் நம்ம ஹேரில் நல்ல கலர் படிகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈரம் எதுவும் இல்லாமல் நல்ல ட்ரையான ஒரு ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். சிக்கெல்லாம் நீக்கிட்டு நல்ல செக்ஷனாக எடுத்து அவுரியை அப்ளை பண்ணுங்கள். மருதாணி எப்படி அப்ளை பண்ணிங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அவுரியை கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ண பிறகு நல்ல ஒரு பிளாஸ்டிக் ரேப்பில் கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 2 hours வெயிட்டிங் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்புவோ கண்டிஷ்னரோ எதுவும் பயன்படுத்த வேண்டாம். உங்கள் நரைமுடி எல்லாம் கலரை நல்லா உள்வாங்கியிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு உங்கள் முடியில் ஷாம்புவோ எண்ணெயோ எதையும் பயன்படுத்த வேண்டாம். 2 நாளையில் கலர் நல்லா டெவலப் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த விவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களை விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.